குழந்தைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். என்ன கதைனா, கோபப்பட்டதால பொங்கிய கங்கை பற்றியும் துரோகியை காப்பாற்றின நண்பனை பற்றிய ஒரு கதை தான். கங்கை ஆற்றங்கரை ஓரமா ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர்ல யானை, முயல், மான், குரங்கு இந்த மாதிரி விலங்குகளும், மயில், புறா, வாத்து, காகம் இது போன்ற பறவைகளும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. எப்போதுமே ஆடி பாடி மகிழ்ச்சியா இருந்த அவங்க வாழ்க்கையில ஒரு புயல் வீச தொடங்குச்சு. அந்த ஊருக்கு பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு புலி அடைக்கலம் தேடி வந்துச்சு. அந்த புலி அவங்க கிட்ட, எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை, என்ன உங்கள் நண்பர்களாக ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு எல்லாரும் சம்மதம் சொல்லி புலிய நண்பர்களா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க யாருக்குமே தெரியாது புலி விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடும் அப்படின்னு. இந்த உலகத்துல இவனை போல நல்லவன் இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லார்கிட்டையும் நல்லவன் மாதிரியே பழகுச்சு. யாரு என்ன வேலை சொன்னாலும் உடனே செய்யும். 2 நாட்கள் கழிஞ்சது. புலிக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அது தனக்கு பக்கத்துல நின்னு பேசிட்டு இருந்த மானை நண்பன்னு கூட பார்க்காம அடிச்சு சாப்பிட்டுருச்சு. அத பார்த்த மத்த விலங்குகள் எல்லாம் ஐயோ அம்மா அப்படின்னு அலறி அடிச்சு ஓடிருச்சுங்க. அங்கிருந்து ஓடி போய் ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சுக்குச்சு. அன்னைக்கு மட்டும் இல்ல, அந்த புலி தனக்கு பசிக்கும் போதெல்லாம் அந்த ஊர்ல இருக்கிற விலங்குகளை அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. புலியோடைய அட்டகாசம் தொடர்ந்துட்டே போச்சு. புலி சொல்லுச்சு, நீங்கள் எல்லாரும் இனிமே என்னுடைய அடிமைகள், நான் சொல்றத மட்டும்தான் நீங்க செய்யணும், எனக்கு பசிக்கும் போதெல்லாம் நான் உங்கள ஒருவனை சாப்பிடுவேன் அப்படின்னு திமுறா சொல்லுச்சு. அந்த புலி பேசினதை பார்த்து மற்ற விலங்குகள் எல்லாம் பயத்தால நடுங்குச்சு. புலி கிட்ட இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு விலங்குகளும் பறவைகளும் ஒரு கூட்டம் போட்டு பேசுச்சு. அப்போ மானு சொல்லுச்சான், இந்த புலியின் அட்டகாசம் நாளுக்கு நாள் தாங்க முடியவில்லை, தினமும் யாரையாவது அடித்து சாப்பிடுகிறது. நேற்று நான் ஆற்றில் குளித்து கொண்டிருக்கும் போது என்னை அடித்து சாப்பிட துரத்தியது. நான் பயந்து போய் அங்கிருந்து பிழைத்தால் போதும் என்று வேகமாக ஓடி தப்பித்தேன். நாள்தோறும் இதுதான் இனி நம் நிலைமையா அப்படின்னு மற்றவங்களை பார்த்து கேட்டுச்சு. அதுக்கு காகம் சொல்லுச்சு, ஆமாம் அப்படின்னு. அப்போ மரத்துல இருந்து குரங்கு சொல்லுச்சான். நான் ஒரு யோசனை சொல்கிறேன், அதன்படி நடந்து கொண்டால் நாம் எல்லாரும் புலியிடமிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. என்ன யோசனை அப்படின்னு யானை கேட்டுச்சு. அதுக்கு குரங்கு, நாம் இந்த ஊரை விட்டு புலி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தொலைவில் உள்ள வேறு ஒரு ஊருக்கு சென்று விடுவோம். அப்படி சென்றால் அந்த புலியால் நம்மை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுச்சு. இத மற்ற எல்லா விலங்குகளும் ஏத்துக்குச்சு. 2 நாட்களுக்குள்ள அந்த ஊரை விட்டு போறது அப்படின்னு கூட்டத்துல பேசி முடிவெடுத்தாங்க. அப்ப யானை சொல்லிச்சான், நண்பர்களே, அதுவரை நீங்கள் யாரும் புலியின் கண்ணில் படாதவாறு ஒளிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. யாருக்காவது ஏதாவது ஆபத்து என்றால் என்னை கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு உதவ ஓடோடி வருகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு யானை. மரத்துல இருந்த குயில் தன்னுடைய தோழியான மயிலை பார்த்து கேட்டுச்சான், எப்போது கூட்டம் போட்டாலும் அழகாய் ஆடுவாயே, அது போல் இன்று ஏன் நீ ஆடவில்லை அப்படின்னு கேட்டு அழுதுச்சு. அதை கேட்ட மயிலும் ஓன்னு அழ ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், நீ கூட நன்றாய் பாடுவாய், இனிமேல் உன் பாட்டை எப்போது கேட்க போகிறேனோ, நாம் எல்லோரும் இந்த ஊரை விட்டு சென்று விட்டால் மீண்டும் எப்போது சந்திப்பது என்று சொல்லி மறுபடியும் அழ ஆரம்பிச்சிருச்சான். எல்லாரும் மயிலுக்கு ஆறுதல் சொல்லி தேத்தினாங்க. அதன் பிறகு எல்லாரும் கலைந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க. அது மழைக்காலம் இல்லையா, அன்னைக்கு ராத்திரி பயங்கரமா மழை வந்துச்சான். கங்கை நதிக்கு யார் மேல கோபமோ தெரியல, பொங்கி எழுந்துச்சு. ஊரு முழுக்க வெள்ளத்தால மிதந்துச்சு. விலங்குகள் பறவைகள் எல்லாம் உடனடியா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு.
அவங்க தங்களுக்கு தேவையான பொருட்களை கையில எடுத்துக்கிட்டாங்க. வெள்ளம் தடதடன்னு ஊருக்குள்ள வேகமா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ திடீர்னு ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு அலறுச்சு. அத பார்த்த யானை வெள்ளத்துல இறங்கி புலியை காப்பாத்துறதுக்காக போச்சு. அப்போ முயல் சொல்லுச்சான், போகாதே நண்பா, நான் சொல்வதை கேள், போகாதே, அது நம்மில் எத்தனை பேரை அடித்து சாப்பிட்டு இருக்கும். நம் நண்பர்களின் அலறல் சத்தம் இன்னும் என் காதில் கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு மான் சொல்லுச்சு, அப்படி கூறாதே முயலே, ஆபத்தில் இருக்கும் ஒருவரை காப்பாற்றுவது நம் கடமை, நீ தடுக்காதே. யானையாரே, நீங்கள் போய் வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் அந்த புலிக்கு உதவுங்கள் அப்படின்னு சொல்லுச்சு. யானை துணிச்சலா வெள்ளத்துல இறங்கி புலிய முதுகு மேல ஏத்திக்கிட்டு கரைக்கு வந்துருச்சு. யானையுடைய அந்த செயலை பார்த்த புலி வெட்கப்பட்டு தலை குனிஞ்சிருச்சு. புலி எல்லாரையும் பார்த்து 2 கையை எடுத்து கூப்பி, என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுச்சு. நீங்கள் யாரும் இந்த ஊரை விட்டு செல்ல வேண்டாம், நானே இங்கிருந்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போச்சு. மறுபடியும் அந்த ஊர்ல மான், முயல், குரங்கு, யானை எல்லாரும் மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிச்சாங்க. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சுதா? அதாவது நம்மளுடைய நண்பர்களுக்கு நம்ம எப்பவுமே தீங்கு செய்யவே கூடாது, சரியா? மறுபடியும் வேற ஒரு நாள் வேற ஒரு கதையை உங்களுக்காக எடுத்துட்டு வரேன். டாடா.